அனைவருக்கும் வணக்கம். நான் ஜே லலிதா. இன்று இந்த வீடியோவில் பேசவிருக்கும் தலைப்பு என்னவென்றால், அதாவது என்னை பற்றி நேற்று நான் அப்லோட் பண்ணது என் ஃபேமிலி எல்லாமே சேர்த்து தோட்ட வேலை, என்ன என் குடும்பத்தில் எத்தனை பேர் இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேனா, என்னை பற்றியும் என் குடும்பத்தை பற்றியும் சொல்லியிருக்கேனா. ஏதோ குடும்பத்தை பற்றி கொஞ்சம் நான் சொன்னேன், என்னை பற்றியும் நிறையா சொல்லியிருக்கேன், தோட்ட வேலை அது இதுன்னு. அது இருக்கட்டும். இப்போ இந்த வீடியோவில் என்ன பேச போகிறேன்னா, என்னை பற்றி பேச போகிறேன். ஓகே, என்னை பற்றி பேச போகிறேன். என்னை பற்றி பேசுகிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு ஆளுங்க நினைக்கலாம். இருக்குது விஷயம். நேற்று வீடியோ போட்டால அதோட தொடர்ச்சி இது. ஆனால் இதில் நேற்று உள்ள மாதிரி பேச மாட்டேன், என்னை பற்றி மட்டும் பேசுவேன். ஓகே, அதாவது நான் வாழ்ந்தது 80களில். எங்கே இருந்தான்னா மலாக்கா அங்கே ஒரு இடம் இருக்குது, ஜாசின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த ஜாசின் மாவட்டத்தில் தான் நான் என் பிள்ளைகளோட வாழ்ந்தேன். என் பிள்ளைங்க 3 பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு நான் வாழ்ந்தேன். அது எந்த வீடுன்னா பலகை வீடு தான். ஆனால் அந்த வீடு காட்டு பக்கமாக உள்ள வீடு. இப்போ எங்கள் வீடு இங்கே இருக்கா, இந்த பக்கம் இருக்கா, அதுக்கு கீழே ரோடு போகும். ஆனால் அந்த இடம் ரோட்டுக்கும் எங்கள் வீட்டுக்கும் அந்த மண் இப்படி ஸ்ட்ரைட்டாக நீட்டாக இருக்காது. எப்படின்னா இப்படி மேலே போகும். அந்த பாதை ரோட்டுக்கும் என் வீட்டுக்கும் உள்ள பாதை இப்படி போகுமா. ஸோ இப்போ புல்லாம் முளைச்சிருக்கோம், செடிங்களும் இருக்கும். ஸோ இப்போ வீடு மேலே, எங்கள் வீடு மேலே இருந்து பார்த்தா எல்லாம் ரோட்டில் நிறையா காடி போகும். அந்த பக்கம் உள்ள காடியெல்லாம் அந்த சைடில் தான் போய்கிட்டு வந்துக்கிட்டு கிடக்கும். அந்த வீட்டில் இருக்கிறப்ப நான் என்னென்ன கஷ்டங்களை அனுபவிச்சேன் தெரியுங்களா. அந்த வீடு பழைய வீடு தான். 1945 கட்டியிருக்காங்க. பழைய வீடு, ரொம்ப பழசு. ஸோ அப்போ அந்த வீடு பழக வீடு, ரெனோவேஷனும் இல்லை, ஒன்றும் இல்லை. வீட்டு முன்னுக்கு மட்டும் கொஞ்சம் எடுத்து கட்டியிருக்குது. என் வீட்டுக்காரர் வெட்டியிருக்காரு. அதுக்கு முன்னே நான் போகிறதுக்கு முன்னே எங்கள் மாமியார் குடும்பம்லாம் அந்த வீட்டில் தான் இருந்திருக்குது. பழக வீட்டில் வீடு இழுத்து கட்டாமல் அந்த பழைய வீட்டில் தான் இருந்திருக்காங்க. அதை எங்கள் வீட்டுக்காரர் போய் அப்பப்போ போய் எல்லாம் ரெனோவேஷன் பண்ணி வீட்டு முன்னுக்கு கொஞ்சம் இழுத்து கட்டியிருக்காரு. அதுதான் சாப்பிட்ற இடம், ஏதாவது படிக்கிறதுனா அந்த இடம் எல்லாம் மேஜை போட்டு அங்கே உட்காந்துக்கலாம். ஓகே, அந்த இடம் முன்னுக்கு வீடு அதுக்கு இந்த பக்கமாக அப்படியே ஒட்டுனாப்பில் சமையலறை, அந்த பக்கம்லாம் படுக்கிற ரூம்பு 1 2 இருக்கும். ஒரே படுக்கிற ரூம் தான். ஆனால் இந்த பக்கம் அதுக்கு இங்கிட்டு அதுவும் படுக்கிற ரூம் மாதிரி தான். ஆனால் அது சாமி ரூம் என்னோட. ஸோ அப்போ கிச்சன் இருக்கும். அந்த வீட்டில் தான் நான் இருந்து அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் 1980. அந்த 80 காலகட்டம் நான் மறக்க முடியாது. என் கணவர்னால நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் அந்த காலத்தில். ஸோ அப்போ என்ன பண்ண முடியும், அந்த வீட்டில் இருந்தேன். அந்த வீட்டில் என்ன, நான் என் பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு இருக்கிறப்ப அந்த வீட்டில் நிறைய பாம்பு வரும். வீட்டுக்கு வெளியே முன்பக்கம் ஒன்றும் வராது. முன்பக்கம் கருணாக பாம்பு அப்படியே போயிடும். அதாவது வீட்டுக்கு பின்பக்கம் தானே, கீழே அந்த பக்கம்லாம் காடு நிறையா, சிலிண்டர் மரமும் இருக்குது. அதுக்கு மேலே காடு, பச்சை காடு, அந்த காலத்து காடு. அப்புறம் அது ஒட்டுனாப்புல எல்லாம் நிறைய வீடு கட்டியிருக்காங்க. இந்த பக்கம் ஒட்டுனாப்புல எல்லாம் வீடு கட்டியிருக்காங்க. காடுங்க அந்த பக்கம், நடுப்பக்கம்லாம் காடு, அந்த சைட்டு எல்லாமே காடு. பழங்காலத்து காடுங்கள்லாம், பெரிய பெரிய மரம்லாம் காடு மண்டி கிடக்கும். அங்கே அந்த இடத்துலேருந்து பாம்புங்க வரும், மலைப்பாம்பு வரும், பச்சை பாம்பு. அதுவும் எங்கள் வீட்டில் இருக்கும். எங்கள் வீட்டில் எங்கே இருக்குன்னா வெளியே. மலைப்பாம்பு அன்னன்னைக்கு டெய்லி போயிடும். கருணாக பாம்பும் இந்த பச்சை பாம்போடு இருக்கும் பார்த்தீங்களா. அந்த மரம், இந்த முருங்கை மரத்தில் ஏறி அந்த இலையெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு போகிற அந்த அந்த பச்சை பாம்பு
அது நான் அப்புறம் படம் வைக்கிறேன். அந்த பச்சை பாம்பு கர்நாக பாம்பு எங்கள் வீட்டுக்கு பக்கமாக வெளியே பின்பக்கம் குடியிருக்கிற பாம்புங்க. பச்சை பாம்பு பரவாயில்ல, அது மரத்தில் ஏறி இலைய சாப்பிட்டு போயிடும், சுற்றிக்கிட்டு கிடக்கும், அது கடந்துட்டு போகுது. அதுக்கு உள்ளுக்கு வந்தால் கூட அது வந்து மனுஷங்களை கடிக்காது பச்சை பாம்பு. ஆனால் கர்நாக பாம்பு கொத்துச்சுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஹாஸ்பிட்டலுக்கு போனால் மருந்தெல்லாம் கொடுத்து நல்லாக்கிடுவாங்க. ஆனால் மலைப்பாம்பு அதுவும் எங்கள் வீட்டுக்கு வரும். கர்நாக பாம்பும் பச்சை பாம்பும் எங்கள் வீட்டுக்கு பின்பக்கம் வெளியே எல்லாம் சுற்றிக்கிட்டு கிடக்கும். ஓகே, வெளியே ஒரு இது டாய்லெட் எங்கள் வீட்டுக்காரர் கட்டியிருப்பார் அந்த காலத்தில் 80களில். அவர் தான் கட்டினது. அங்கே மாமியார் மாமனார் இருக்கிறப்பே அந்த இதெல்லாம் கட்டிக்கிட்டாரு. அது கதவு கூட தாப்பால் போட முடியாது. கதவு வந்து லேசாக திறந்துருக்கும். அந்த கதவு வெளியே, வீட்டுக்கு வெளியே பார்த்துங்களேன், வீடே எப்படி இருக்குதுன்னா அந்த லட்சணத்தில் இருக்குன்னா வெளியே பார்த்துங்க எப்படி இருக்கும்னு. அந்த கதவு உள்ள கர்நாக பாம்பு உள்ளுக்கு போயிட்டு வந்துடும். அது என்ன பண்ணும், உள்ளுக்கு போய் அந்த டாய்லெட் உள்ள இருக்கிற அந்த தண்ணியை குடிச்சுக்கிட்டு போயிடும். ஸோ இந்த கதைலாம் நடந்துருக்குது. அந்த சமயத்தில் என் பிள்ளைகிட்ட கூட நான் சொன்னதில்லை. பாம்பெல்லாம் வரும். நான் தானே 24 மணி நேரம் எந்த நேரமும் வீட்லேயே இருக்கிறது. காய்கறி வாங்குறதுக்கு அந்த சமயத்தில் வந்து ஆரம்பத்தில் தொடக்க காலகட்டத்தில் எங்கள் வீட்டுக்காரர் தான் வாங்கி வந்து கொடுப்பாரு. அதுக்கு பிறகு எனக்கும் என் கணவருக்கும் ரொம்ப ஓவராக போய் போலீஸ் கேஸ் ஆகி அதுக்கு பிறகு அவர் வெளியாகிட்டார் வீட்டை விட்டு. அந்த வீட்டில் இல்லை, வெளியாகிட்டார். பிறகு டைவர்ஸ் ஆச்சா, அதோடு முடிஞ்சுது. வீட்டுள்ள வரமாட்டார். அவர் வீடு தான், ஆனால் அவர் வீட்டுள்ள வரமாட்டார். ஸோ அதனால் அந்த சமயத்தில் வந்து நான் காய்கறி இங்கே போய் டவுனில் போய் எல்லாம் வாங்கிட்டு வருவேன். அப்போ தான் நான் வெளியானேன். அதுக்கு முன்னெல்லாம் வெளியே ஆக முடியாது. எனக்கு எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே தெரியாது. வீட்டுக்கு வந்து ரோட்டுக்கு அந்த பக்கம் வந்து பஸ்ஸு போய்கிட்டு இருக்கோம். டவுனுக்கு கொஞ்சம் தூரம் தான், ஒரு வண்டி தான் அந்த காலத்துலேயே. ஸோ அப்போ நான் பஸ்ஸில் டவுனுக்கு போய் காய்கறி வாங்கிக்கிட்டு போய் நடந்து ஜாமானை தூக்கிக்கிட்டு எங்கள் அம்மா மாதிரி தான் பேக்கில் கஷ்டப்பட்டு தூக்கிக்கிட்டு வருவேன். வாரத்துக்கு ஒரே தடவை தான் டவுனுக்கு போவேன் காய்கறி வாங்குறதுக்கு. என் வீட்டுக்காரர் கொஞ்சம் காசு கம்மி கொடுப்பார். அந்த சமயத்தில் டைவர்ஸ் பண்ணிட்ட பிறகு கொடுக்காமல் இருக்க முடியாது. எனக்கு கொஞ்சம் காசு கிடச்சிது எங்கள் கணவர்கிட்ட இருந்து. பிள்ளைங்க படிக்கிறதுக்கும் கிடச்சிது, எனக்கு சாப்பாட்டுக்கும் எல்லாம் கிடச்சிது. ஸோ அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த டைமில் தான் நான் வெளியானே தவிர அதுக்கு முன்னே எங்கேயுமே வெளியே வரதில்லை. வீட்டுக்குள்ளேயே தான் கிடப்பேன். அதாவது கணவர் போயிட்டார், வீட்டை விட்டு போயிட்டார். டைவர்ஸும் ஆச்சு, வண்டியாக தான் இருந்தேன். ஆனால் பாம்புங்க, கர்நாக பாம்பு என் வீட்டு உள்ள, அது எப்படி தான் பாத்ரூமில் ஒரு சந்து இருக்குது, அந்த சந்தும் என் வீட்டுக்காரருக்கு அடைக்கலை. பேப்பர் வச்சு அடைச்சா அதை எடுத்து விட்டுருவார் அந்த அவர் இருக்கிறப்ப அந்த இடத்த. ஸோ அப்போ அந்த சமயத்தில் வந்து அதுக்கு பிறகு அவர் போன பிறகு நான் பேப்பர் வச்செல்லாம் அடிச்சுட்டு அது உள்ளுக்கு வர பாத்ரூமில் வெளியே அந்த பக்கம் இருந்தாலும் உள்ளுக்கு ஏறி வந்துடும். கர்நாக பாம்பு வந்துடும், என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு வந்துடும் வீட்டுள்ள. ஆனால் அது வந்தால் ஓரமாக இருந்துட்டு ஓரமாக அப்படியே போயிட்டு இந்த வீட்டில் இந்த கடைசியில் பெட்ரூமுக்கு பக்கத்தில் ஒரு ரூம்பு இருக்கும். அதில் தான் சாமி படம்லாம் வச்சுருப்பேன். அதில் கித்தா போட்டிருப்பேன். அந்த கித்தா உள்ளுக்கு போய் அதோட உடம்பு, கர்நாக பாம்பு உடம்பு சட்டையெல்லாம் உரிச்சு போட்டு வச்சுருக்கோம். எத்தனை உரிச்சு போட்டு வச்சுருக்கு தெரியுங்களா? ஐயோ, அவ்வளோ உடந்துச்சு. கடைசியில் நான் பார்க்குறப்ப அந்த வீட்டை விட்டு வெளியாகிறப்ப, அந்த வீட்டை விட்டு வெளியாகி நான் வீட்டுக்கு போனேன். அப்போ வந்து அவ்வளோ கர்நாக பாம்பு தோல். அப்போ வீட்டுக்கு வந்துக்கிட்டு போய்கிட்டு தானே இருந்திருக்குது இப்போ கர்நாக பாம்பு. எனக்கே தெரில எப்படி தான் வந்துச்சுன்னு தெரில, உள்ளுக்கு வந்துருக்குது. ஸோ என்ன பண்ணுறது, நான் அந்த கர்நாக பாம்பு வீட்டுள்ளே வந்திருக்குது, எனக்கும் அது தெரியல. வெளியும் சுற்றிக்கிட்டு இருக்கோம். என்னையும் ஒரு நாள் கூட நான் வந்து பார்த்துருக்கேன். ஆனால் ஒரு நாள் கூட என்ன கொத்துனதில்லை கர்நாக பாம்பு. ஓகே, இப்படி தான் நடந்து போவேன். அது அப்படியே போவோம், என்ன கொத்தாது. ஏன்னா நம்ம வந்து இந்த பாம்பு, கர்நாக பாம்புக்கு எந்த ஒரு தொல்லையும் கொடுக்கலன்னா, அதை மிதிக்கலை, ஒன்றும் பண்ணலன்னா கர்நாக பாம்பு கொத்தாது. ஸோ அப்போ அது வந்து பாம்பு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாம்பு எந்த பாம்பாக இருந்தாலும் நம்ம ஒன்றும் பண்ணலைன்னா அது பாட்டுக்கு போயிடும். ஸோ இவ்வளோ பாம்புங்க. இந்த பாம்பு, பச்சை பாம்பு ஜன்னல்லாம் ஏறி உள்ளுக்கு வந்துடும், உள்ளுக்கு வந்து குதிச்சிடும். பச்சை பாம்பு ஒரு ஜன்னல் தான் திறந்து விடுவேன். வீட்டு முன்னுக்குள்ள ஜன்னல் ஒரே ஜன்னல் தான் திறப்பேன். அது அந்த பக்கம் செடிகள்லாம் இருக்குதா,
அதில் அப்படியே ஏறி 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 வந்து ஜன்னலில் ஏறிடும். எப்படி தான் ஏறிச்சின்னு தெரில. இப்படி ஏறி வருதோ ஒன்றும் தெரியல. எல்லாம் கட்டையெல்லாம் இருக்கும் ஜன்னலுக்கும், அந்த கீழே சிமெண்ட்டுக்கும், வெளியே உள்ள சிமெண்ட்டுக்கும். எப்படியோ எல்லாம் ஏறி வந்துருச்சு அந்த பச்சை பாம்பு. ஏன்னா அந்த பலகை வந்து இப்படி 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 அடுக்கடுக்க அடிச்சிருப்பார் எங்கள் வீட்டுக்காரரு மின்பக்கம். அதில் ஏறி வந்துருச்சு பச்சை பாம்பு. ஸோ பச்சை பாம்புனால ஒரு பிரச்சனை இல்லை, அது இலைகளை சாப்பிட்ற பாம்பு. இன்னொன்று கருநாக பாம்பு. அந்த பாம்புனால ஐயோ எனக்கு சின்னதுலேருந்தே இந்த பாம்புனாலே பயம். ஸோ அப்போ வந்து அந்த பாம்பு வந்து என்ன கொத்தில் என் பிள்ளைங்க 3 பேர் பாவம், எல்லாம் சிறு சிறு வயசு, எல்லாம் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களெல்லாம் வெளியே போவாங்க வருவாங்க, பின்பக்கெல்லாம் போவாங்க. அவங்களும் இன்னும் ஒரு நாள் கூட அவங்களெல்லாம் வந்து ஒன்றும் கொத்துனதில்லை. அதாவது பிள்ளைங்களை வந்து பிள்ளைங்களுக்கு வந்து எந்த ஒரு தொல்லையும் பாம்புனால இல்லை. பிள்ளைங்க போவாங்க, வெளியெல்லாம் போவாங்க, அந்த பக்கம்லாம் அப்படியே சும்மா போய் சுற்றி பார்ப்பாங்க. ஆனால் பிள்ளைங்க வந்து பிள்ளைங்க காலில் பட்டு ஒரு நாள் கூட பாம்பு கொத்துனதில்லை. ஆனால் பாம்பு மேயும் நான் பார்த்துருக்கேன் எத்தனை நாள். ஏன்னா நான் தானே காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வீட்டில் இருக்கேன், பார்ப்பேன். அத்தனை பாம்பு போகும். இதெல்லாம் என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்ல முடியுமா? பிடிக்காது, வீட்டுக்காரருக்கு எனக்கு பிடிக்காது. ஸோ பேசுகிறதில்ல. எப்படி இதெல்லாம் நான் போய் சொல்லிக்கிட்டு இருக்க முடியும்? நல்லா இருந்தால் தானே, பாசமாக 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி வாழ்ந்துருந்தா தானே எந்த ஒரு விஷயத்தையும் கணவர்கிட்ட வந்து ஒரு மனைவி வந்து பகிர்ந்துக்க முடியும். ஒன்றுமே வழி இல்லாமல் போச்சு. அங்கே போய் இருந்த எல்லாம் அடிமை வாழ்க்கை தான். என்ன பண்ணுறது, அடிமை வாழ்க்கைன்னு சொல்ல முடியாது. ஏதோ வயிற்றுக்கு சாப்பாடு கிடைச்சிது, அதுக்கும் எவ்வளோ பேச்சு தான். என்ன பண்ண முடியும்? என் வாழ்க்கை எப்படி, எனக்கு மட்டும் இல்லை, எவ்வளவோ பெண்களுக்கு உலகத்தில் இந்த மாதிரி கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க. சரிங்களா? என் வாழ்க்கை அது அந்த காலத்து வாழ்க்கை, அது முடிஞ்சது. என்ன பண்ணுறது, நான் வாங்கி வந்த வரேன். ஓகே. ஸோ இப்போ அந்த பாம்புங்க வீட்டில் எல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்குது, வீட்டுள்ளேயும் வந்துட்டு போய்கிட்டு இருந்திருக்கு. எனக்கு ஒன்றுமே தெரியாமல் போய் அந்த வீட்டில் இருந்து என் பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு, என் பிள்ளைங்களை கொத்தி இருந்தால் என்ன ஆகிருக்கும்? அதுக்கு எந்திரிச்சு பாத்ரூமுக்கு போயிட்டு வரும், அப்படியே தான் நடந்து வரும். அதுக்கு இந்த பக்கம்தான் எல்லாம் பாம்பு எல்லாம் உடம்பு தோலெல்லாம் உரிச்சு போட்டு வச்சுருக்கு கித்தாவுக்கு உள்ளுக்கு. அது எப்போ கண்டுபிடிச்சான்னா அந்த வீட்டை விட்டு வெளியாகிறப்ப அந்த கித்தாவெல்லாம் எடுத்து தூக்கி வீசினேன், அப்போ தான் கண்டுபிடிச்சேன். அவ்வளோ சட்டையை உரிச்சு போட்டு வச்சுருக்குது. ஆனால் நான் அந்த வீட்டுக்கு போனப்போ நான் தான் அந்த கித்தாவை வாங்கி கடையில் வாங்கி போட்டேன். என் வீட்டுக்காரோட போய் எத்தனை மீட்டர்னு தெரில, அந்த கடைசி பெட்ரூமுக்கு பக்கத்தில் அந்த ஸ்டோர் ரூம் இருக்குதுல்ல, அதான் இந்த சாமி ரூம், நான் தான் அந்த கித்தாவை வாங்கி போட்டேன். அவரை வாங்கி கொடுக்க சொல்லி நான்லாம் போட்டாச்சு. அப்போல்லாம் ஒன்றுமே இல்லையே, அப்போ தானே புதுசெல்லாம் கித்தா போட்டோம். அதுக்கு பிறகு வீட்டு உள்ளே வந்துட்டு போய்கிட்டு இருக்குது கருநாக பாம்பு. விஷம் உள்ளதில்லை, பயமாக தானே இருக்கும். எல்லாம் வந்துட்டு போய்கிட்டு இருந்திருக்கு. ஒன்றுமே தெரியாமல் இந்த வீட்டில் நான் இருந்திருக்கேன். அது ஒன்று இருக்கட்டும். கருநாக பாம்பு ஒன்று, பச்சை பாம்பு ஒன்று. இதுக்கு பயந்து நான் அந்த வீட்டில் வாழ்ந்தேனா, என் பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு வாழ்ந்தேனா, பிள்ளைங்கிட்ட ரொம்ப சொல்ல மாட்டேன். பிள்ளைங்களை வந்து பின்பக்கம் விட மாட்டேன், எல்லாம் முன்னுக்கு தான் இருப்பாங்க. முன்பக்கம் பாம்பு ரொம்ப வராது. கருநாக பாம்பு வரும், குட்டி பாம்பு வரும், அது அப்படியே அல்லூரில் இறங்கி போயிடும். ஏன்னா பிள்ளைங்க காலையில் ஸ்கூலுக்கு போனால் சாயங்காலம் மத்தியானம் தான் வருவாங்க. 1:30 மணி போல் 2 மணி போல் தான் வீட்டுக்கு வருவாங்க. பஸ்ஸு அப்போ தான் வரும். ஆனால் அந்த பிள்ளைங்களை இறங்க ரோட்டு வரமா. ஸோ இப்போ காலையில் நான் தானே இருக்கேன், அந்த சமயத்தில் வந்துடும் பாம்பு. மழை காலம்னா அங்கே தான் சுத்தம். ஓகே. இருந்தாலும் என் பிள்ளைங்களை கொத்துனதில்லை. ஓகே, என்னையும் கொத்துனதில்லை. பரவாயில்ல, அது அந்த காலம் முடிஞ்சுது. ஓகே. இன்னொன்று மலைப்பாம்பு. இந்த மலைப்பாம்பு என்ன பண்ணுச்சுன்னா, எங்கள் வீட்டில் இந்த மின்னுக்கு ஹால் இருக்குதுல்ல, நான் சொன்னேன் நான் இழுத்து கட்டியிருக்காரு எங்கள் வீட்டுக்காரர் கட்டினாருன்னு, அந்த ஹாலில் ஜன்னல் இருக்கும். அது முன்பக்கம் இப்படி பேஸ் பண்ணாது, முன்பக்கம் ரோடை பேஸ் பண்ணாது. அந்த வீடு வந்து எல்லாம் பக்கத்தில் எல்லாம் கட்டியிருப்பாங்க, நிறைய வீடு கட்டியிருப்பாங்க. அதெல்லாம் மேலே, அதெல்லாம் வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வீடு, அந்த பக்கம்லாம் வரிசையாக கட்டியிருப்பாங்க. மேலே கொஞ்சம் தூரம் தள்ளி, என் வீட்டுக்கு ரொம்ப பக்கமாக இல்லை. ஓகே. ஸோ இப்போ அந்த முன்பக்கம் உள்ள வீடு, அதில் வந்து இப்படி பேஸ் பண்ணுற மாதிரி ஜன்னல் கட்டியிருந்தார். வெளியேருந்து காற்று உள்ளுக்கு வர்றதுக்கு ஒரு சந்து மேலே பண்ணியிருக்காரு. பலகை அடிச்சிருப்பார், இப்படின்னு 3 பலகை. இவ்வளோ உயரம் இருக்கும், இவ்வளோ உயரம் சந்து இருக்கும். அதில் எல்லாம் பலகை இருக்கா. அந்த இதில் இருந்து மலைப்பாம்பு வந்துருச்சு வீட்டுல. எப்படி வந்துச்சுன்னா,
அங்கே வீட்டுக்கு வெளியே ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி எங்கள் வீட்டுக்காரர் கட்டியிருந்தார். அந்த ஸ்டோர் ரூமில் கதவு இல்லை, அவரு ஜாமான்லாம் கொண்டாந்து அது உள்ளே போட்டுக்குவார். ஓகே, ஸோ அவரெல்லாம் அதில் தான் வச்சுக்குவார் எல்லா ஜாமானும். அதில் வந்து ஒரு அடுக்கு மாதிரி, ஒரு அலமாரி மாதிரி அடுக்காக ஒரு 3 அடுக்கு கட்டி, 3 அடுக்கு உள்ள ஒரு 3 அடுக்கா 4 அடுக்கு இருக்கும், நல்லா உயரமான அலமாரி அது கட்டியிருந்தார். அந்த அலமாரியில் 2வது அடுக்கில் கோழி வளர்த்தாரு. கோழி அது அங்கே தான் இருக்கும் கோழி. ஓகே, அந்த கோழிங்கள்லாம் நிறையா வந்து அந்த சைடில் பாத் வந்து இது இருக்குது, டாய்லெட், அதுக்கு பக்கத்தில் தான் கோழி கூண்டு கட்டி அதில் கோழியை வச்சுருந்தாரு. கோழிங்க நிறைய இருந்துச்சு வீட்டில் வெளியே. ஓகே, முட்டைலாம் போடும். ஸோ அப்போ அந்த கோழி வந்து இந்த ஸ்டோர் ரூமில் இந்த பக்கம் ஜன்னலுக்கு முன்பக்கம் உள்ள அந்த ஜன்னலுக்கு வெளியே அந்த பக்கம் ஒரு ஸ்டோர் ரூம் அவர் கட்டியிருக்காருல, அதில் வந்து கோழியை வச்சுட்டாரு. ஒரு 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 பெட்டி மாதிரி வச்சுட்டாரு. அப்போ என்ன பண்ணுச்சு, இந்த கோழி வந்து எங்கள் வீட்டில் உள்ள கோழி தான், அது என்ன பண்ணுது, அங்கே உள்ளது இப்படியே சுற்றிக்கிட்டு வந்து அந்த அந்த பெட்டி ஒன்று வச்சுருப்பாரு. இது அவ்வளோ பெரிய பெட்டி ஒன்று வச்சுருந்தாரு. அதில் எல்லாம் புல் போட்டு வச்சுருந்தாரு. என்னமோ ஒரு மாதிரி பஞ்சு என்னென்னமோ போட்டு வச்சுருந்தாரு. கோழிங்க உட்காந்து முட்டை ஓடுறதுக்கு, அந்த அவர் வளர்க்குற கோழி இங்கே வர்றதுக்கு தான், இதில் வந்து முட்டை போடுறதுக்கு தான். நான் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் கோழியெல்லாம் இற போட்டு. ஸோ அப்போ அந்த முட்டை கோழி வந்து முட்டை போட்டுச்சா, முட்டை போட்டு நிறைஞ்சதும் குஞ்சு பொரிக்கும். அப்புறம் அவர் வந்து வீட்டு உள்ள டைவர்ஸ் ஆகிட்ட பிறகு வீட்டு உள்ளே வரமாட்டார், வெளியே அப்படியே வந்துட்டு அந்த கோழி வந்து எல்லாம் குஞ்சு பொரிக்குதா, ஒரு தடவை குஞ்சு பொரிச்சுது, அதெல்லாம் எடுத்து வெளியே விட்டுட்டாரு. கோழி குஞ்சு கொட்டிக்கிட்டு எல்லாம் சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு பிறகு அதே கோழி வந்து கொஞ்ச நாள் சென்று முட்டை போட்டுச்சு. அந்த கோழி அங்கே தான் உட்காந்துருந்துச்சு. அந்த 2வது அடுக்கில் தான், 2வதோ 3வதோ தெரில, 3வது கொஞ்சம் உயரமாக தான் இருக்கும், எனக்கு எட்டி கூட பார்க்க முடியல. ஆனால் கோழி மேலே இருந்துச்சு, ஆனால் பெட்டி இருந்துச்சு, கோழியோட தலை மட்டும்தான் தெரியும், அந்த அளவுக்கு உயரம் அந்த அலமாரி அடுக்கு. அதில் இருந்துச்சா கோழி. அந்த கோழி வேறு முட்டை வேறு விட்டுருந்துச்சு. அந்த சமயத்தில் ஒரு நாள் மலைப்பாம்பு எங்கே கீழே இருந்தால் அந்த பக்கம் காட்டிலேருந்து வந்துருச்சு. வந்து அப்படியே வந்து என்ன பண்ணியிருக்குது, கோழியை சாப்பிட்றதுக்கு வந்திருக்குது. அந்த சமயத்தில் அது அப்படியே அந்த அலமாரி இருக்குதுல்ல, கோழியை சாப்பிட்றதுக்கு தான் வந்திருக்குது. அது சரியாக கவனிக்கல. அது அப்படியே மேலே ஏறி மேலே கடைசி அடுக்குக்கு மேலே போயிடுச்சு. மேலே போயிட்டு என்ன பண்ணுச்சு, ஏன்னா அந்த வெளியே உள்ள அந்த ஸ்டோர் ரூமுக்கும் எங்கே ஜன்னல் இருக்குது மேலே அந்த சந்து, அது எங்கள் ஜன்னல் சந்து, அதுக்கும் இப்படி இருக்குன்னா இங்கிட்டு ஜன்னல் பார்த்துங்க. அது என்ன பண்ணிடுச்சு, மேலே ஏறிட்டு அதில் அதுக்கும் மேலே அந்த ஸ்டோர் ரூம்லேருந்து மேலே வந்து நீட்டாக சந்து ஓப்பனாக கொடுத்துருப்பாரு எங்கள் வீட்டுக்காரர். ஓப்பனாக அப்படியே நீட்டாக திறந்து கிடக்கும் அந்த ஸ்டோர் ரூமில் மேலே. ஓகே, இப்போ இது வந்து மேலே ஜன்னலுக்கு மேலே உள்ளதா, இது வந்து ஸ்டோர் ரூமா, மேலே சந்து இருக்கா, இப்படி இருக்கா, அந்த சந்துலேருந்து அப்படியே அந்த சந்துலேருந்து இப்படியே போய் எங்கே போயிடுச்சு, ஜன்னலில் ஏறிடுச்சு. ஜன்னலில் ஏறி அந்த பக்கம் ஜன்னல்லையே பிடிச்சிக்கிட்டு இருந்துருக்குது, இறங்க முடியல. ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன், எனக்கு தெரியாது அந்த பாம்பு வந்திருக்குன்னு, எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் என்ன பண்ணேன், காலையில் வீட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்ப அப்பப்போ போயிட்டு இப்படியே மேலே பார்ப்பேன். பட்டுன்னு இப்படி திரும்பி பார்த்தா மலைப்பாம்பு தலையை வச்சுக்கிட்டு இப்படின்னு சுற்றிக்கிட்டு இறங்குது, அப்புறம் ஏறுது, இப்படி பண்ணுது. ஐயோ, நான் பயந்துட்டேன். அப்புறம் என்ன நான் பண்ணுறது, அவங்க பக்கத்தில் உள்ளவங்க எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க, எஸ்டேட்டில் வேலை செஞ்சாங்க எல்லாரும், மரம் வெட்டுற வேலை, ரப்பர் டேப்பர்ஸ் எல்லாரும், வீட்டில் யாருமே இல்லையே. அப்போ அந்த மலைப்பாம்பை எப்படி விரட்டுறது யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்பய அது என்ன பண்ணிடுச்சு, மேலேருந்து பொத்துன்னு விழுந்துருச்சு, கீழே இறங்க முடியல, ஏறிடுச்சு. அந்த ஸ்டோர் ரூம்லேருந்து அந்த ஜன்னல் மேலே சந்து வழியாக உள்ளுக்கு அந்த ஜன்னலில் பிடிச்சிக்கிச்சு, ஏறிடுச்சு. ஆனால் அங்கேருந்து இறங்க முடியல.
என்ன பண்ணுறது, இப்படி 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 இப்படின்னு கீழே விழுந்துருச்சு. நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன், என்ன தான் பண்ணுறது, வீட்டுள்ளே போயிட்டா என்ன பண்ணுறது, எப்படி விரட்டுறதுன்ட்டு. இதே நேரம் போயிருமே, பிள்ளைங்க ஸ்கூலுக்கு வந்தால் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணுமே அப்படின்னு நான் என்ன பண்ணிக்கிட்டேன், அந்த பாம்பு விழுந்ததும் அப்படியே பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். அதாவது என்ன பண்ணிட்டேன், வீட்டு கதவை திறந்துட்டு கதவுக்கிட்டேயே நின்றுக்கிட்டு இருந்தேன். அங்கே வர முடியாதுல்ல, வந்தால் ஓடி இல்லைல்ல அந்த பக்கம், அதனால் அங்கே நின்றுக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தேன். அது என்ன பண்ணிச்சு, உளுந்த வேகத்தில் இப்படியே போய் இப்படி தான் வந்துச்சு. நான் கதவுக்கிட்ட நிற்கிறேன்ல, இந்த பக்கம் தான் வருது. அது அப்படியே வந்து நான் என்ன பண்ணிட்டேன், அந்த பக்கம் ஓடிட்டேன், வெளியே அந்த பக்கம் போயிட்டேன். அது அப்படியே வந்து கதவு திறந்து கிடந்துச்சுல்ல, அந்த கதவு வழியாக வெளியாயிருச்சு. அப்படியே போகுது, அது பாட்டுக்கு போகுது. நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் வெளியே. கடவுளே, வெளியாயிருச்சே, ஒரு பிரச்சனை இல்லையே. மலைப்பாம்பாக இருந்தால் ஆளுங்களை மனுஷனுங்களை முழுங்கிருமே, என்ன பண்ணுறது இப்போ, ஐயோ கடவுளேன்ட்டு வேண்டிக்கிட்டு இருந்தேன். அந்த பாம்பு அந்த பக்கம் போனதுமே வேகமாக ஒடியாந்து கதவை சாத்திக்கிட்டேன். என்ன ஒரு வாரம் சண்டு பின்னால் போய் சுற்றிக்கிட்டு போய் அந்த அலமாரி ஒன்று இருந்துச்சுல்ல, அது வெளியே தானே மேலே ஏறி அங்கே அந்த ஜன்னல் வெளியாக வந்து கீழே இறங்கி அப்புறம் அந்த கதவு வெளியாக வெளியேறிச்சு. அங்கே போய் அந்த அலமாரியை போய் பார்க்குறேன், கோழியை காணோம், முட்டையும் காணோம். அந்த பாம்பு தான் அந்த கோழியும் முட்டையும் சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. அப்போ என்ன ஆச்சுன்னா, கொஞ்ச நாள் அங்கே அந்த வீட்டில் தான் கொஞ்ச நாள் இருந்தேன் டைவர்ஸுக்கு பிறகு. அப்போ என்ன பண்ணேன், கோழியை நான் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு இந்த மலைப்பாம்புனால வெளியே போய் அந்த டாய்லெட்டுக்கெல்லாம் போவாங்க வருவாங்க பிள்ளைங்க, நானும் போவேன் வருவேன். எனக்கு இந்த வீட்டுக்காரனால எனக்கு ரொம்ப ஆத்திரம் வந்து, அவர் வளர்த்த கோழி தானே, அந்த கோழிங்களை நான் பார்க்காமே விட்டுட்டேன். கோழி கூண்டு கதவை கூட சாத்துறதில்ல, கதவை சாத்த மாட்டேன். கோழியோட கூண்டு கதவை நான் சாத்த மாட்டேன். சாப்பாடும் போடுறதில்ல கோழிக்கு, ஒரு சோளம் எதுவுமே போட மாட்டேன். அவர் மேலே உள்ள கோபத்தில் நான் என்ன பண்ண முடியும். அந்த சமயத்தில் இருந்த ஏன் மனநிலை, எல்லாரோட மனநிலையும் ஒரே மாதிரி இருக்காது. கஷ்டப்பட்டிருக்காங்கல்ல மனுஷங்க, நான் பட்டிருக்கேன்ல கஷ்டம், என் அம்மா வீட்லேயும் பட்டிருக்கேன்ல கஷ்டம். அப்புறம் கல்யாணம் பண்ணி புருஷன் வீட்டுக்கு வந்து புருஷன் வீட்லேயும் நிம்மதி இல்லாமல் கஷ்டப்பட்டா அந்த பெண்ணுக்கு என்ன எப்படி இருக்கும் நினச்சி பாருங்க. ஒரு நரக வேதனை தான். அப்பெல்லாம் நினச்சிக்கோ, ஐயோ என் குடும்பத்தில் உள்ளவங்களாம் எல்லாம் நல்லா இருக்காங்களே புருஷனோட, நம்ம வாழ்க்கை எப்படி போச்சு, நம்ம என்ன பாவம் பண்ணணும் அந்த காலத்தில், எனக்கு ஏன் கடவுள் இந்த மாதிரி ஒரு சோதனையை கொடுத்துருக்காரு, கடவுளே தெய்வமே, இந்த வாழ்க்கை எனக்கு இனிமேல் வேண்டாம், புருஷன் கூட வாழ்கிற வாழ்க்கையே எனக்கு வேண்டாம்னு வெறுத்து போச்சு எனக்கு, தெரியுங்களா. அந்த மாதிரி ஒரு திங்கிங் எனக்கு அந்த சமயத்தில் மைண்டில் ஏற்பட்டுச்சு. போதும், பட்டது போதும், இதோட என்ன 3 பிள்ளைங்க இருக்குது, அதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன், அந்த சமயத்தில் அந்த அவர் மேலே உள்ள என் புருஷன் மேலே உள்ள ஆத்திரம், புருஷன்னா வந்து இப்போதைக்கு நான் சொல்லணும்னா எக்ஸ் ஹஸ்பண்ட்னு தான் சொல்லணும், முந்தி காலத்து கணவர், கணவர்னு தான் சொல்லணும். ஓகே, எக்ஸ் ஹஸ்பண்ட். அவரு மேலே உள்ள ஆத்திரத்தில் அந்த கோழி குண்டு கதவோட நான் சாத்தலை, அப்படியே விட்டுட்டேன். ஒவ்வொரு நாளுமே அந்த கூண்டை சாத்த மாட்டேன் நான். கோழியெல்லாம் வந்து அணையிறது எத்தனை மணிக்குன்னா 7 மணிக்கு 7:30 மணிக்கு தான் வந்து அந்த கூட்டுக்குள்ளெல்லாம் வந்து அணையும். 7 மணிக்கிட்ட லேசாக இருட்டுது பார்த்தீங்களா ஈவினிங்கு, அந்த டைமில் தான் கோழிங்கெல்லாம் போய் கோழி குண்டுள்ள போய் அணைஞ்சிக்கும். அவ்வளோ கோழி இருந்துச்சு. நான் தான் போய் சாத்துவேன். என் வீட்டுக்கு வர மாட்டார், அவர் தான் போயிட்டார். அவர் காதலி வீட்டில் இருந்தார், டைவர்ஸ்க்கு பிறகு அவர் காதலி வீட்டில். என்ன பண்ணிக்கிட்டேன், அந்த கோழி குண்டை சாத்தாம அப்படியே விட்டாச்சா. இந்த மலைப்பாம்பு என்ன பண்ணிடுச்சு, அதே வீட்டுக்கு வந்துட்டு விழுந்துட்டு அது அப்படியே கதவுல வெளியாச்சு இல்லை, அது எங்கே போயிருக்குதுன்னா அந்த பக்கம் கீழே போயிடுச்சு, கீழே காட்டுக்கு போயிடுச்சு. அங்கிருந்து தான் ஏறி வந்திருக்குது. இந்த மலைப்பாம்பு என்ன பண்ணிடுச்சு, கதவு வந்து கோழி குண்டு கதவு சாத்தாதனால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோழி, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எல்லா கோழியும் சாப்பிட்டு முடிச்சிருச்சு. என்னோட அதை நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன், என்னோட இவ்வளோ கோழி சுற்றிக்கிட்டு கிடந்துச்சு, எங்கள் கோழியே காணாமே, ஒன்றை கூட காணாம, சின்னதும் காணாம பெருசும் காணாம, கோழி கொஞ்சம் கூட பிடிச்சி தின்றுச்சு. அது இந்த மலைப்பாம்பு எல்லாத்தையும் முழுங்கிருச்சு. எவ்வளோ நாளாக நான் அந்த கூண்டையே சாத்தலை, ஒன்று ஒன்றா குறைஞ்சிருச்சு.
அப்போ கூட எனக்கு வந்து என்னடா அது கோழி வந்து இப்படி குறைஞ்சிக்கிட்டு போகுது, கோழி கொண்டு கதவு சாத்துவோமா தெரியல, எங்கே போச்சுன்னு தெரியலையே, அந்த சிந்தனையோட அப்படியே இருந்துட்டேன். என் வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு என் பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டு துணி துவச்சி போட்டுக்கிட்டு இந்த வேலையிலேயே என் கவனம் போச்சு. ஓகே. ஸோ அப்போ கோழி வந்து ஏன் குறைஞ்சதுன்னு தெரியல. ஆனால் கடைசியில் ஒரு நாள் நான் பார்த்தேன். எத்தனை மணிக்கு தெரியுங்களா? எத்தனை மணிக்கு? மணி ஒரு 8:30 இருக்கும். கோழி வந்து கத்திக்கிட்டு கிடந்துச்சு. அப்போ தான் நான் அந்த பின்னால் கதவு திறந்து கைலாம்பு எடுத்துக்கிட்டு அப்படியே போனேன். மெதுவாக போனேன். என்ன இப்போ ராத்திரிக்கு நம்ம வந்து டாய்லெட்டுக்கு போகணுன்னா போய் அவங்கள வெளியே லாம்பு எடுத்துக்கிட்டு போனேன். அப்படியே அடித்து பார்த்துக்கிட்டு போனேன். அங்கே மலைப்பாம்பு ஒரு கோழியை சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. எங்கள் கூட்டில் உள்ள ஒரு கோழியை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. இருக்கிறதே கொஞ்சம் கோழி தான், ஒரு 4-5 கோழி தான் இருந்துச்சு. அதில் ஒன்றா சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது, முழுங்கிக்கிட்டு இருக்குது. ஐயோ எனக்கு எப்படி இருக்கும். அப்படியே வந்துட்டு நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு 2 வாரம் ஆச்சு. 2 வாரத்தில் அந்த வீட்டை விட்டு வெளியாயிட்டேன். 2 வாரம் டவுனில் போய் வீடு பார்த்து அந்த வீட்டுக்கு டெபாசிட் கட்டி அந்த வீட்டு ஓனர்கிட்ட பேசி இந்த வீட்டுக்கு நான் வரேன், எனக்கு 2 வாரத்தில் கொடுத்துருங்க, காசு கொஞ்சம் கூட கேட்டாங்க. சரி அப்படின்ட்டு கொடுத்தாச்சு. அந்த வீட்டுக்கு 2 வாரத்தில் நான் அந்த வீட்டில் உள்ள சாமான்லாம் எடுத்துக்கிட்டு லோரியில் எல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு என் பிள்ளைங்க உதவி செஞ்சு நான் அப்படியே போயிட்டேன் அந்த வீட்டுக்கு. இந்த வீட்டில் ஆள் இல்லை, அந்த வீட்டை விட்டு வெளியாகிட்டேன். அங்கே எங்கே எப்படி இருக்கிறது, மலைப்பாம்பெல்லாம் சுற்றுது. என் பிள்ளைங்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி மலைப்பாம்பு உள்ளுக்கு விழுந்துருச்சு இப்படியே போச்சுங்க. பெரிய பையனுக்கு தெரியும், சின்ன பையனுக்கு நினைவு இருக்கான்னு தெரியாது, இப்போ நினைவு இருக்கான்னு தெரியாது. பெரிய பையனுக்கு தெரியும். அவர் வந்து அப்போ செகண்டரி ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருந்தார். வெளியாகி அந்த வீட்டுக்கு போய் அங்கே இருந்துட்டேன். அந்த காலத்தில் அவர் தான் அந்த வீட்டில் இருந்தார். அவரோட வீடு கடைசியில் அவருக்கே சொந்தமாச்சு. கரண்ட் இருக்குது, தண்ணி இருக்குது, எல்லாம் இருக்குது. இருந்து என்ன புண்ணியம், பாம்புனால ரொம்ப தொல்லையாக இருந்துச்சு. மனசு எப்படி இருக்கும் எனக்கு. இதெல்லாம் நான் என் புருஷங்கிட்ட போய் சொல்ல முடியுமா? முகத்தை பார்த்து கூட என்னால் பேச முடியாது. அவர் முகத்தையே நான் பார்க்க மாட்டேன். கல்யாணம் பண்ணினதுலேருந்து என் முகத்தை பார்க்க மாட்டேன். அது அந்த காலத்தில் எனக்கு ஒரு பிரச்சனை. எங்கள் அம்மா ரொம்ப மோசமாக பேசிட்டாங்க எங்கள் மாமியா அப்படின்னு, வீட்டை விட்டு விரட்டிட்டாங்கன்னு. கல்யாணம் பண்ண 2வது நாள் அப்போ இருந்து எனக்கு மனசில் ஆத்திரம். என் மாமியா அம்மா அழுதுகிட்டு போனாங்க. ஸோ அந்த சமயம் மனசில் அப்படி பட்டுச்சு, மனசு வேதனை இருந்து. என் புருஷங்கிட்ட பேசினா அந்த ஆள் பேச மாட்டார், அவர் பேசவே மாட்டார் என்கிட்ட. அப்புறம் நான் எப்படி பேசுறது? இப்படியே எல்லாம் போச்சு, ஒட்டு வரவு இல்லாமல் அப்படியே போச்சு, விட்டு போச்சு வரவு. இப்போ இருக்கிறது ஸ்ரம்பன்டூவில் நான் இந்த வீட்டில் ஒட்டி இருக்கேன். ஓகே. இப்போ நான் யூடியூப்பில் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். வீடியோ போடலைன்னா இந்நேரம் என் மகனுங்க வீட்டுக்கு யார் வீட்டிலையாவது போய் இருந்துக்கிட்டு இந்த மகன் வீட்டில் கொஞ்ச நாள், அந்த மகன் வீட்டில் கொஞ்ச நாள் நான் இருக்க முடியும். எனக்கு 71 வயசாச்சு. சீக்கு வேறு, ரத்த கொதிப்பு சீக்கு, ஹை பிளட் ப்ரெஷர் வேறு இருக்குது. அப்பப்போ இறங்கும். மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். ரொம்ப மருந்து எடுக்க மாட்டேன். ஒரு நாளைக்கு ஒரு 2 மருந்து எடுப்பேன். அப்புறம் இன்னொன்று கொலஸ்ட்ரால் எடுப்பேன். 3 மருந்து சாப்பிடுவேன். சில சமயம் 2 தான் சாப்பிடுவேன். ஆனால் கொலஸ்ட்ரால் டெய்லி எடுப்பேன். சில சமயம் எடுக்க மாட்டேன் கொலஸ்ட்ரால். ஒரு வாரத்தில் 3-4 கொலஸ்ட்ரால் மருந்து எடுப்பேன், அல்லது 4 நாள். ஓகே. அதுக்கு மேலே 2 நாள் வந்து 2-3 நாள் வந்து சாப்பிட மாட்டேன். இப்படியே தான் இருக்குது எனக்கு. சீக்கு வேறு உடம்புல. 2 காலும் நரம்பு வலி. 2 கால்லையும் நரம்பு வலி தாங்க முடியாது. பாருங்க, இப்போ இருக்குது பாருங்கள், கால் பாதத்தில் எல்லாம் நரம்பு வீங்கி, காலில் பாதத்தில் உள்ள அந்த நரம்புகள் எல்லாம் வந்து புடைச்சிக்கிட்டு கிடக்குது. வலி தாங்க முடியாத பாதம் வலி இருக்குது எனக்கு. ஸோ இந்த இது வேறு. காலும் 2 காலம் எல்லாம் வலி தான், குடைச்சல். மழை காலமாக இருந்தால் தூங்க முடியாது. உடம்புலையும் நரம்பு வலி இருக்குது. இதில் வேறு சைனஸ் வேறு, சீக்கு சளி வேறு, எவ்வளோ இருக்குது. ரத்த கொதிப்பு இருக்குது, நரம்பு வலி இருக்குது, எவ்வளோ சீக்கு இருக்குது. இது மட்டும் இல்லை, என்னோடய யூரின் பிளாடர் வந்து இறங்கி போச்சு. 2004 எடுத்துட்டாங்க பிள்ளைப்பை ஆப்ரேஷன் பண்ணி. ஸோ அதுக்கு பிறகு பிள்ளைப்பை எடுத்த பிறகு ஒரு 2 மாதத்தில் அந்த யூரின் வந்து அடிக்கடி வெளியாகிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியாகி அடிக்கடி வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ரொம்ப ஓவராக போச்சு. வயசாகுது இல்லை, இப்போ கொஞ்ச நேரம் கூட என்னால் யூரின் வந்து அடிக்க வைக்க முடியாது, அதுவே வெளியாயிரும். இப்போ பெட்ரூமில் தூங்கிக்கிட்டு இருப்பேன், யூரின் வரும்.
எந்திரிச்சு நிற்பேன், நின்னதுமே எல்லாம் ஊற்றி போயிடும். இப்போ வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்ப யூரின் வர்ற மாதிரி இருக்கும், நான் வேகமாக போய் கொஞ்சம் யூரின் வந்ததுமே நான் போய் இருந்துடுறோம், இல்லைன்னா எல்லாம் ஊற்றிடும். எத்தனை தடவை நான் பாத்ரூமுக்கு போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்க முடியும்? யூரின் பிளேடர் வந்து இறங்கி போய் கிடக்குது. இது ஒரு பிரச்சனையா? இந்த பிரச்சனை ஒன்று இருக்குதா எனக்கு? யூரின் பிளேடரு, சைனஸ் சளி வேறு அது ஒன்று இருக்கா, 2 ரத்த கொதிப்பு ஒன்று இருக்கா, காலில் நரம்பு வலி இருக்கா, இல்லை 4 பிரச்சனை இருக்குது. 4 பிரச்சனை என் உடம்புல சீக்கு இருக்குது. ஓகே, இதோட நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். வயசாச்சு, 71 வயசாச்சு. ஓகே, இது நான் சொல்லிக்கிறேன். நான் இவ்வளோ தான். நான் இப்போதைக்கு வந்து என்னை பற்றி நான் சொல்லணுன்னா ஜெயலலிதாவை பற்றி இந்த விஷயத்த இவ்வளோ தான். ஓகே, இப்போ கூட நான் நினச்சிக்குவேன், மனசு வந்து என்னன்னா, இந்த கஷ்டத்துலேயும் எங்கள் அம்மாவை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு கிடப்பேன். எங்கள் அம்மாவுக்கு ஒரு துணி வாங்கி கொடுக்க முடியலையே, ஒரு சேலை கூட நான் வாங்கி கொடுத்ததில்ல எங்கள் அம்மாவுக்கு. என் அக்கா தங்கச்சிங்களாம் நிறைய துணிமணி வாங்கி கொடுப்பாங்க எங்கள் அம்மாவுக்கு. ஆனால் நான் ஒன்று கூட வாங்கி கொடுத்தலையே, ஒரு துணி கூட நான் வாங்கி கொடுத்தல, ஒரு சேலை வாங்கி கொடுத்ததில்ல. மனசு எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க. இப்போ எங்கள் அம்மா பட்ட கஷ்டத்தையும் இப்போ நான் நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். கவலைப்பட்டு என்ன புண்ணியம்? கவலைப்பட்டாலும் இப்போ நான் தனியாக இருக்கிறனால பல விஷயங்களை நான் யோசிச்சுக்கிட்டு கிடப்பேன் தினந்தோறும். அதில் ஒன்று வந்து எங்கள் அம்மா. என்ன பண்ண முடியும்? நினைவுகளை வந்து நம்மளால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுமா? நினைவுகள் வந்து வந்துச்சுன்னா அந்த நினைவுகள் வந்து நம்ம மனசில் இருந்துக்கிட்டு இருக்கோம். அந்த சமயத்தில் தான் நம்ம திங்கிங் பண்ணுவோம். அதுவும் வந்து நம்ம ஒண்டியாக இருக்கான்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆளை நிறைய நினைவுகள் வந்துச்சுன்னா அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு மனசு போட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு கிடப்போம் நம்ம. உண்மை தானே? ஐ எம் சேயிங் பாய் டு ஆல். எல்லாத்துக்கும் பாய் சொல்லிக்கிறேன். ஓகே.